ஓகே, உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெடல் ஒன்று இருக்குது, இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட். ஸோ 2 சைடும் சேம் அதே தான் பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்தது வந்து 48 ஹவர்ஸ் ரைடு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இன்றைக்கி டைட்டில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், இன்றைக்கி வந்து நம்மளோட இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் அச்சீவ்மெண்ட் பேக்கை தான் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அண்டு இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ரைட், ஒரு 12 ஹவர்ஸில் நான் ஸ்டாப் எவ்வளோ ஓட்ட முடியுமோன்னு சொன்னேன் ஒரு ரைடு தான் நான் ஓட்டினேன். ஏன்னா வந்து எடுத்தோடனே 48 ஹவர்ஸு இந்த மாதிரி 3 days நான் ஸ்டாப் ஓட்டுறது, இந்த மாதிரி ஓட்டிட்டு அச்சீவ்மெண்ட்டுக்கு நம்ம வந்து சப்மிட்ஷன் அந்த ப்ரூஃப்லாம் சப்மிட் பண்ணுவோம்ல, அந்த டைமில் வந்துட்டு அது வேணும் இது வேணும்னு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா 3 days 2 days ஓட்டுறது கூட வந்து மேனேஜ் பண்ணி ஓட்டிடலாம். நம்ம 3 days ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அதே ஃபஸ்ட் அட்டம்ப்டாக நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ இது வரலையா அது வரலையா, அதில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதனால் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒரு 12 ஹவர்ஸ் நான் ஸ்டாப் ரைடு ஒன்று ஓட்டி முடித்தேன். என்னென்ன ப்ரூஃப் கேட்குறாங்கன்ட்டு எல்லாமே சொல்லி இந்த இதில் எனக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி வந்துட்டு அடுத்தது ஓட்ட சொல்ல ஸோ இந்த ப்ரூஃப் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இப்போ ஒரு ஐடியா எனக்கு கிடச்சிடுச்சு. ஏற்கனவே ப்ரீவியஸ் ரெக்கார்டு ஓட்டினவர்கிட்ட வந்து நான் 2-3 டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தேன். அவர் எல்லாமே எனக்கு கிளியர் பண்ணார். அவர் பெங்களூரில் இருக்கார். ஓகேவா, இப்போ வந்து அடுத்தது நான் என்ன ரைடு ஓட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 48 ஹவர்ஸ் ரைடாக தான் இருக்கும். அண்ட் இப்போ வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணலாமா, பாக்ஸிங் தான் இருக்குது. ஸோ இதுதான் அந்த பாக்ஸ். நான் ஒரு ஃபோட்டோ போட்டேன் தெரியுமா உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த பாக்ஸை தான் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறேன். இதில் கமெண்ட்டு எல்லாம் இந்த கிளாஸை பட்டு ஒயின் கிளாஸ் பாக்ஸான்னு கேட்குறாங்க. இப்போ இது வந்து இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டோட பாக்ஸ். இது இதோ இருக்குது பாருங்கள், இதுதான். ஓகேவா, இப்போ இதை வந்து அன்பாக்சிங் பண்ணலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன ஐட்டம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரைட், எனக்கு வந்து தொண்டை வந்து கொஞ்சம் வீக் ஆகி போச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து தான் ஊட்டி ட்ரிப் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். கோத்தகிரி போயிருந்தோம். ஸோ கேடிஎம் குரூப்லேருந்து நாங்கள் அப்படியே ஒரு ரைடு ஆர்கனைஸ் பண்ணி போயிட்டு வந்தோம். அம்மா பாக்ஸ் கமான் ஜல்தி ஓப்பன் கரோ. டடாங் டேங். நம்ம கேடிஎம் 390 அட்வென்ச்சர் வாங்கின பர்பஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிச்சாச்சுங்க. வெளியே வா. ஐயோ வந்துட்டான். கமான். டடாங் டேங். எடே இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் இல்லைங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸில் வேறு ஏதாவது இருக்கா? நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஹெல்மெட்டை தலையில் மாட்டிட்டு கோப்ரோலே தான் டைரெக்டாக கேப்சர் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஓரளவுக்கு நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன ஒன்று, ஸ்க்ரீன் வந்து ஒரு மாதிரி ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருக்குது. சரி ஓகே, இப்போதைக்கு இப்படி பண்ணுவோம். இங்கே பாருங்கள். ஓகே, இப்போ இந்த பாக்ஸில் வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? இது என்னது? இதான் இந்த எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்களா ஓப்பனிங்க்கு. சரி ஓகே, வேறு இந்த சைடு வேறு எதுவும் இல்லைங்க. இது என்ன, ஏதோ துணி மாதிரி இருக்குங்க. என்னது இது? பிச்சு பார்த்துடலாமா? ஏதோ கிளாத் மாதிரி தாங்க இருக்குது. தெரியுதா? சுருக்கம் உழுது பாருங்கள். பரவாயில்ல, பாக்ஸ்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. சரி நம்ம வாங்க உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓப்பன் கமான். எலாஸ்டிக். டடாங். இங்கே பாரு. ஓகே, உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெடல் ஒன்று இருக்குது, இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட். ஸோ 2 சைடும் சேம் அதே தான் பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இது. ஸோ இது ஒரு அந்த பேட்ஜ் மாதிரி. ஸோ அந்த ஷர்ட்லலாம் மாட்டுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்ஜு. அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு அட்டை. இது என்னது? பெண்ணு சூப்பராக இருக்குல்ல பெண்ணு, செம ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள். பால் பாயிண்ட் பெண்ணு. ரீஃபில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க போய் பார்ப்போமா? இந்த மாதிரி ரீஃபில்லா? ஓகே சரி, இதை முடி வர வச்சுருவோம். பெண்ணெல்லாம் நம்ம எந்த காலத்தில் யூஸ் பண்ண போகிறோம் இனி? அந்த இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டுக்கு ஓட்ட சொல்ல பெட்ரோல் பில்லு எழுதுன்னு தெரியுமா, அது மட்டும் தான் எழுதுறதுக்கு பெண்ணு தேவைப்படும். சரி, இந்த புக்கு இப்படி வைப்போம். வேறு என்ன கொடுத்துருக்காங்க? இதுதாங்க நம்ம கார்டு, நம்மளோட கார்டு. கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகிருக்கா? இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் ஹோல்டர் 2022. ஸோ இதில் வேறு என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய நேம், ஃபுல் நேம் போட்டிருக்கு.
ஃபீட் அச்சீவரா ஃபாஸ்டஸ்ட் டு ரைட் 1000 கிலோமீட்டர் ஆன் ஏ மோட்டார் சைக்கிள் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட். பின்னாடி பக்கம் எதுவுமே இல்லை. ஓகே, இதை வச்சுருவோம். வேறு என்ன கொடுத்துருக்காங்க? இதெல்லாம் அட்டையெல்லாம் தூக்கி உரம் போடு. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற பேப்பரில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்க, இது வந்து நான் இந்த அச்சீவர் பேக்குக்கு வந்து அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் பே பண்ணணும்ல. ஸோ இங்கே பாருங்கள், IBR சில்வர் பேக். ஓகே, அதோட ப்ராசஸிங் ஃபீஸோட இது. அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்மளோட சர்டிஃபிகேட். இதுதான் நம்மளோட சர்டிஃபிகேட், இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட். ஸோ ஃபாஸ்டஸ்ட் டு ரைட் 1000 கிலோமீட்டர் ஆன் ஏ மோட்டார் சைக்கிள். இதை வந்து என்ன பண்ணணுன்னா, அழகாக வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வாங்கிட்டு A4 ஷீட் சைஸ் ஃப்ரேம் வரும்ல, அந்த ஃப்ரேமில் அழகாக போட்டு வச்சிடணும். இல்லைனா இப்படியே தூக்கி உள்ளே வச்சிட வேண்டியதான். அடுத்தது வந்து இந்த புக்கில் வந்து பார்ப்போமா. புக்கோட ஓப்பனிங் எங்கே இது இருக்கா? ஏன்னா ஆக்சுவலாக இதில் வந்து உள்ளே 2 ஸ்டிக்கர் இருக்குது பாருங்கள், தெரியுதா ஸ்டிக்கரு? ஸோ இதுதான் வந்து இதை வந்து நம்ம காரில் ஒட்டிக்கலாம். ஸோ ரெக்கார்டு ஹோல்டர்னு போட்டிருக்கோம், இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டோட அந்த லோகோ ப்ளஸ்ஸு ரெக்கார்டு ஹோல்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, 2 ஸ்டிக்கர் இருக்கும். நம்ம கார் வச்சுருந்தோன்னா ஒரு ஸ்டிக்கர் காரில் ஒட்டிக்கலாம். இல்லைனா பைக்கில் இவ்வளோ பெரிய ஸ்டிக்கர் எங்கே ஒட்டுறதுன்னு பார்த்துட்டு இடம் இருந்ததுன்னா ஒட்டிக்கலாம். ஓகே, இது ஒரு சின்ன சைஸ் ஸ்டிக்கர் இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பைக்கில் ஈஸியாக ஒட்டிக்கலாம். இவ்வளோ பெரிய ஸ்டிக்கர் பைக்கில் ஒட்டினா பைக்கோட இதுவே போய்டும்னு நினைக்கிறேன். அடுத்தது இது வந்து 2022ஓட புக்கு. ஆக்சுவலாக இந்த புக்கில் வந்து 2021 ரெக்கார்ட் பிரேக் பண்ணவங்களது எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா ஏதாவது ஒன்று பார்ப்போம். ஆமாங்க, எல்லாம் 2021 இது போட்டிருக்கு பாருங்கள். ஸோ 2021 எல்லாரோட ரெக்கார்ட் அச்சீவ்மெண்ட் இதில் இருக்கும். நம்மளோட இப்போது நம்மளது வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி நான் ஃபோட்டோ எடுக்கணும், இது இருக்குல்ல. ஸோ எல்லோரும் அந்த மாதிரி தான் ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு பேக்ரவுண்ட் கிளியராக வச்சு நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். இங்கே பாருங்கள், ஃபாஸ்டஸ்ட் டு ட்ரிங்க் 500 ml வாட்டர் எவ்வளோ செகண்டில் குடிச்சிருக்காங்க. இதுலேருந்து நீங்கள் பார்த்து நீங்கள் கூட ஒவ்வொரு ரெக்கார்டாக பிரேக் பண்ணலாங்க. ஸோ நமக்கு எந்த ரெக்கார்டு நமக்கு சூட் ஆகுமோ அந்த மாதிரி ரெக்கார்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணணும், இந்த இதெல்லாம் வந்து பாக்ஸில் வந்து அழகாக இந்த மாதிரி அடுக்கிட்டு இந்த மாதிரி நான் ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எடுத்து இப்போ அவங்களுக்கு நான் அனுப்பணும். ஓகேவா? இல்லைங்க, வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டோட இது வந்து இதெல்லாம் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு மெயில் அனுப்பிச்சாச்சு. இப்போ இதெல்லாம் பேக் பண்ணி உள்ளே வச்சிட வேண்டியதான். அதே மாதிரி நமக்கு வந்து அந்த பராணி இதெல்லாம் வாங்கியிருக்கோம், கொஞ்சம் அன்பாக்சிங் ஒர்க்லாம் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. ஸோ இந்த ஒர்க்கு முடிஞ்சிச்சிங்க, அது வரைக்கும் ஓகே. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது வந்து 48 ஹவர்ஸ் ரைடு தான் பிளான் பண்ணியிருக்கேன். 48 ஹவர்ஸ் ரைடு வந்து அது வந்து கொஞ்சம் ஷெடியூல் வந்து வேறு மாதிரி பிளான் பண்ணலான் இருக்கேன். எப்படின்னா வந்துட்டு டே டைம் பொறுத்த வரைக்கும் அந்த 12 ஹவர்ஸில் வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணணும். நைட் டைமில் வந்து ஒரு 800 to 900 கிலோமீட்டர்ஸ் 12 ஹவர்ஸில். ஸோ இப்படி தான் அது பிளான் பண்ணியிருக்கேன். அது நான் வர சொல்ல உங்களுக்கு நான் அது இன்ஸ்டாவில் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ரெடி அடிச்சிருங்க. அது பார்த்து ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you in another video soon. Bye bye. Take care my dear lovely friends. Bye.